ஹலோ வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பு இலங்கை சொந்தங்களே, இலங்கை சகோதரர்களே, உண்மையாக என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தால் அதற்காக என்னுடைய மனமார்ந்து உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இலங்கையோ இலங்கை மக்களையோ புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ இதோ கிடையாது எனக்கு. நாங்கள் இலங்கையில் 3 நாட்கள் ஏர்போர்ட்டில் தங்கியிருந்து போன்றதெல்லாம் அங்கப்பட்ட சிரமங்கள்லாம் பட்டு வந்ததெல்லாம் உண்மைதான். எங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அவங்களும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்களும் எங்களிடத்தில் நடந்து கொண்ட முறையில் ஏற்பட்ட அந்த அதிருப்தி தான் தவிர வேற இலங்கையோ இலங்கை மக்களுக்கோ எந்தவித இதுவும் இல்லை. அங்கு இறந்த குடும்பங்களுக்கும் குடும்பங்களை இழந்து தவிக்கிற சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சோசியல் மீடியாவில் ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் கிடையாது. எனக்கு ஒரு வேலிடான ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட இல்லை. மீனிங் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, ரொம்ப காலமாக நான் அதை யூஸ் பண்ணலை. அதை நான் டெலீட் பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ என்னுடைய நண்பர்கள் இங்கே நான் அங்கே கொழும்புல இருந்து பேட்டி கொடுத்த வரைக்கும் அங்கே ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது, ஃப்ளட் வந்தது சம்பந்தமாக எனக்கு எந்த ஒரு அறிவிப்போ எதுவுமே தெரியலை. இதை அங்கே உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிகளும் எங்களிடத்தில் சரியா அதனுடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு சரியா பகிரவும் இல்லை. அவங்க எங்களை நாங்கள் இருந்த சமயத்தில் எல்லா ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. எமிரேட்ஸ், எத்திஹாத், இண்டிகோ எல்லா ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் தான் கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சரியான காரணங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் அதுக்கு அவங்க காரணங்கள் எங்கள் இடத்துல தரல, எங்களை புறக்கணிச்சாங்க. ஸோ அது சம்பந்தமாக அந்த ஒரு அதிருப்தியில் தான் நாங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி தமிழ்நாடுடைய பிரஸ் அங்கே இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்தில் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டோம். அந்த பட்ட கஷ்டத்திலிருந்து உடனே வந்த சமயத்தில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டோம். அது வரைக்கும் எங்களுக்கு நிலவரங்கள் சரியாக தெரியாது. அது மாதிரி பேசக்கூடிய சமயத்தில் நான் பொதுப்படையாக இலங்கைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் பேசிட்டேன். இது கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. என்னுடைய வார்த்தையில் நான் வார்த்தை பிரயோகம் யூஸ் பண்ண விதத்தில் அது தவறுதுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். தயவுசெய்து என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க. இது நான் இலங்கையில் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காக நான் என்னுடைய அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன். கண்டிப்பாக ஜிசாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா. என் மீது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் லேசாக்கி தருவாங்க.